Hi students, இப்போ நம்ம strength of materials வந்து 4th unit பார்க்க போறோம். 4th unit ஓட heading வந்து first already நம்ம second chapter complete பண்ணிட்டோம். Theory of simple bending. Then first chapter வந்து பாத்தீங்கன்னா types of beams. beam பத்தி தான் பார்க்க போறோம். Types of beams என்னென்ன type of beam இருக்குன்னு பாத்தீங்கன்னா first of all cantilever beam, then simply supported beam, then overhanging beam and then fixed beam and continuous beam. இதுல cantilever beam என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு beamோட ஒரு beam இருக்கு அப்படினா இந்த beamல ரெண்டு எண்ட் இருக்கும். ஒரு beamக்கு வந்து ரெண்டு எண்ட் இருக்கும். A and B ன்னு ரெண்டு எண்ட் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருந்தா அதுக்கு பேர் cantilever. another end அதாவது cantilever beam ன்னு beamன் ஒரு முனை நிலையாகவும் மற்றொரு முனை நிலை இல்லாமல் இருந்தால் அது வந்து cantilever beam. That is one end is fixed end, the other end is free end. அப்ப fixed end வந்து A, free end வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா B. Then அடுத்து simply supported beam அப்படினா beamனோட ரெண்டு எண்டுமே just ஒரு சப்போர்ட்டால ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. beamனோட ரெண்டு Aங்கற அந்த பாயிண்ட் சரி another point B. இந்த ரெண்டு பாயிண்ட்மே வந்து பாத்தீங்கன்னா just ஒரு சப்போர்ட் அதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. not just for support ரெண்டு எண்டு that simply supported. overhanging beam என்ன பாத்தீங்கன்னா beamனோட overhanging ரெண்டு இருக்கு. ஒன்னு சிங்கிள் overhanging, then another one double overhanging. single overhanging என்ன பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு beam இருக்கு. beamனோட ஒரு simply supported beam இருக்கு. A and B. இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. any one point. அதுக்கு பேரு single overhanging. overhanging வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு beamனோட ஏதாவது ஒரு முனை வந்து பாத்தீங்கன்னா அதோட சப்போர்ட் விட்டு வெளியே போயிருந்தா அதுக்கு பேரு single overhanging. இதுவே டபுள் ஓவர்ஹேங்கிங்னா பீம் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. இதோட ரெண்டு பீமோட ரெண்டு முனையுமே அதோட சப்போர்ட்டை விட்டு வெளியே போயிருந்தா அதுக்கு பேர் டபுள் ஓவர்ஹேங்கிங். தென் another one fixed beam. fixed beamனா cantilever ஆப்போசிட். cantilever எப்படி வந்து பாத்தீங்கன்னா one end is fixed and the other end is free end அப்படிங்கறதால fixed beamல வந்து பாத்தீங்கன்னா பீமோட இரண்டு முனையுமே எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த ஃபிக்ஸ்ட் எப்படி காட்டலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பிவட் சிம்பலோட காட்டலாம். ரெண்டு முனையுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃபிக்ஸ்டா இருக்கும். தென் ஃபிக்ஸ்ட் beam. கண்டினியூஸ் பீம்னு பாத்தீங்கன்னா ஒரு பீம் இருக்கும். ஒரு பீம்ல தொடர்ந்து more than two beams. இப்ப ரெண்டு more than two support. அப்ப ரெண்டு சப்போர்ட் இருந்தா அத நம்ம சிம்பிளி சப்போர்ட்னு சொல்றோம். more than two supports and equal distanceல இருந்தா அதுக்கு பேர் கண்டினியூஸ். எக்ஸாம்பிள் இந்த கார்னர்ல ஒரு சப்போர்ட், இந்த கார்னர்ல ஒரு சப்போர்ட். இது போக more than two supports அப்படினா equal distanceல ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு சப்போர்ட்டுக்கு equal distanceல இது வந்து பாத்தீங்கன்னா லெந்த் பில்டிங்ல கட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா லெந்த் பில்டிங்ல கட்டும்போது வந்து ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வச்சிருப்பாங்க. நீங்க ஸ்கூல் காலேजेस இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. ஓகே, இதுதான் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். மொத்தம் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இருக்கு. இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் பீம் மட்டும் தான் ப்ராப்ளம் கொடுத்திருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் லோட். மொத்தமாக பீம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் லோட் தான் ஆக்ட் ஆகும். ஒன்னு பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட் அப்படினா பீமோட ஏதாவது ஒரு முனை எனி பாயிண்ட்ல வந்து பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சு அதுக்கு பேர் தான் பாயிண்ட் லோட். தென் நெக்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் அப்படினா இப்போ பீமோட எல்லா பக்கமும் ஈக்குவலா லோட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 1000 கேஜஸ் இருக்குது அப்படினா ஒரு 10 கேஜஸா வந்து ஷிஃப்ட் பண்ணா பீமோட டோட்டல் யூனிஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா பீமோட த்ரோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா வந்து லோட் ஆக்ட் ஆகும். தென் அடுத்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் அப்படினா ஒரு பீமோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆக்ட் ஆகும். ஆனா லோடோட அந்த வேரியிங் லோட் அப்ளை ஆகிறது ஒரு இடத்துல 10 கேஜஸ் இருக்கும், தென் 15 கேஜ், தென் 20, 25, 30, 35 5 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். 10 அதுவும் யூனிஃபார்ம் தான். வேரியிங் ஆனாலும் தென் யூனிஃபார்மா வேரியிங் ஆகும். ஃபர்ஸ்ட் 5 அப்புறம் 10, 15, 20, 25 அந்த மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட்டர் லோட்னா 5 அப்படினா என்டையர் பீம் ஃபுல்லா த்ரோ ஃபுல்லா வந்து 5 கேஜஸ் தான் ஆக்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேண்டிலிவர்ல ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு கேண்டிலிவர் ப்ராப்ளம்
ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டயகிராம் வரும். ஒரு கேண்டிலிவர் இருக்கு. இப்படிதான் ஒரு கேண்டிலிவர். one end is fixed and another is free end. Then இது A, then இந்த பாயிண்ட் வந்து B. இப்போ இந்த கேண்டிலிவர் பீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ரோட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. அதாவது 10 கிலோமீட்டர், then 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர். இப்படி கொடுத்திருப்பாங்க 4 ரோட்ஸ். இந்த 4 ரோட்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. டிஸ்டன்ஸ் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 10 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ எண்ட். தென் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர், இதுக்கு ஒரு 6 மீட்டர். இந்த மாதிரி ஈக்குவலா டிஸ்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. கொடுத்துட்டு டோட்டல் பீம் லென்த் கொடுத்திருப்பாங்க. பீம் லென்த் ப்ராப்ளம் ஸ்பேன் சொல்லுவாங்க. இது ஒரு 8 மீட்டர் வெச்சுக்கோங்க. இப்படி கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10 கிலோமீட்டர் ஃப்ரீ ஹேண்ட்ல எடுக்கணும். தென் 15 கிலோமீட்டர் 2 மீட்டர்ல எடுக்கணும். பட் 2 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து எடுக்கணுமா பிலேருந்து எடுக்கணுமா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏலேருந்து ஃபிக்ஸ்ட் ஹேண்ட், பிக்கு ஃப்ரீ ஹேண்ட். அப்போ நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரீ ஹேண்ட்லேருந்து எடுக்கலாம். ஃப்ரம் தி ஃப்ரீ ஹேண்ட், ஃப்ரம் தி ஃப்ரீ ஹேண்ட். அதாவது ஒரு கேண்டிலிவர் பீம் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. கேண்டிலிவர் பீம்னா முதல்ல இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 ரோட்ஸ் 3 ரோட்ஸ் எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். இப்படி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ரோட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே ஃப்ரம் ஃப்ரீ ஹேண்ட்னு சொல்லுவாங்க. ஆர் ஃபிக்ஸ்ட் ஹேண்ட் எனி ஒன். டோட்டல் ஸ்பேன் வந்து இந்த பீமோட டோட்டல் ஸ்பேன் வந்து 8 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏ அண்ட் பி ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் எதில் எடுக்க சொல்லியிருக்காங்க? ஃப்ரீ ஹேண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ரீ ஹேண்ட்ல பாயிண்டோட எப்பவுமே வெர்டிகலா தான் காட்டணும். யூடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ல காட்டணும். அப்போ ஃப்ரீ ஹேண்ட் வந்து 10 கிலோமீட்டர். The next 15 kilometer எங்க இருந்து எடுக்க சொல்லிருக்கோம்? 2 மீட்டர் from the free end. free end வந்து 2 மீட்டர். டோட்டல் இதனோட டிஸ்டன்ஸ் நமக்கு 8 மீட்டர். அப்ப free end வந்து 2 மீட்டர் எடுக்க சொல்லிருக்காங்க. அப்ப இங்க இருந்து 2 மீட்டர் நாம காட்டணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். அடுத்து free endல இருந்து again 4 மீட்டர் தள்ள சொல்லிருக்காங்க. அப்ப ஆல்ரெடி 2 மீட்டர் again ஒரு 2 மீட்டர். அப்ப டோட்டலா 4 மீட்டர். அப்ப 4 மீட்டர் தள்ளிங்க 20 கிலோமீட்டர். அடுத்து ஃப்ரீ ஹேண்ட்ல இருந்து again 6 மீட்டர் தள்ள சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி 2 மீட்டர் 2 மீட்டர் 4 மீட்டர் again ஒரு 2 மீட்டர். அப்போ 30 கிலோமீட்டர். இப்போ டோட்டலா 8 மீட்டர் 6 மீட்டர் போயிடுச்சு. அப்ப இந்த பேலன்ஸ் 2 மீட்டர் வரும். இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா டுபைன்ல draw SFD and BMD. SFD அப்படினா shear force diagram and then BMD னா bending moment diagram. இந்த ரெண்டு டயகிராமையும் நம்ம இதுல வரையணும். அப்ப முதல்ல SFD calculation, SF shear force, SF னா shear force calculation நம்ம முதல்ல போடணும். shear force calculation ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் A B கொடுத்தாச்சு. இந்த பாயிண்ட் C ன்னு வெச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் D ன்னு வெச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் E ன்னு வெச்சுக்கணும். இப்ப shear force calculation இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா +W அவ்வளவுதான். இப்போ shear force calculation SF shear force at point முதல்ல எப்பவுமே ரைட் சைடுல இருந்து தான் நீங்க பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டு வரணும். அப்பதான் ஈஸியாவும் இருக்கும். shear force at point B equal to B ல பிளஸ் ஃபார்முலா பிளஸ் B ல எவ்வளவு லோட் ஆக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 10. அப்ப W இது எல்லாமே W. இது ஒரு W, இது ஒரு W, W, W. அப்போ B ல எவ்வளவு லோட் ஆக்ட் ஆயிருக்குன்னா 10. நாம B பாயிண்ட் தான் போட்டுருக்கோம். எப்பவுமே எந்த பாயிண்ட் பார்த்தாலும் அந்த பாயிண்டையும் பார்க்கணும், அதோட ரைட் சைடு
பார்க்கணும். இப்போ நம்ம B ல வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பிளஸ் W வந்து பிளஸ் 10 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரைட் சைடு ஏதாவது லோடு இருக்கா? இல்லை. அப்போ இதே தான் ஆன்சர். ஆல்ரெடி 10க்கு வந்து லோடு பண்ணலாம். அடுத்தது shear force at point C ஃபார்முலா பிரகாரம் பிளஸ் C ல எவ்வளவு லோடு இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா 15. எப்பவுமே நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி சொன்னேன், எந்த பாயிண்ட் பார்த்தா அந்த பாயிண்ட்டுக்கு லோடே பார்க்கணும், அது ரைட் சைடு பார்க்கணும். இப்போ இது B க்கு பார்க்கும்போது நம்ம 10 மட்டும் தான் கிடைச்சது, ரைட் சைடு ஒண்ணுமே இல்லை. ஆனா C க்கு பார்க்கும்போது 15 இருக்கு, ரைட் சைடு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 இருக்கு. அப்ப அந்த 10 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்ப 15 + 10 எவ்வளவு ஆச்சு? +25 கிலோமீட்டர். தென் அடுத்து D. D ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா பிரகாரம் பிளஸ் D ல வந்து லோட் எவ்வளவு? 20. தென் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா எந்த சொல்றேன், ஒவ்வொரு லோடுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் அப்படிதான். அந்த பாயிண்ட்க்கு லோடை நம்ம எடுத்துக்கணும், அத ரைட் சைடு இருக்கிறது எடுத்துக்கணும். ரைட் சைடு ரெண்டு லோடு இருக்கு, 15 + 10. 15 + 10. அப்ப டோட்டலா 35 + 45. ஓகே. தென் நெக்ஸ்ட் E. E ல ஆல்ரெடி +30 இருக்கு. அத ரைட் சைடு 20 15 + 10. அப்ப 30 50 65 + 75. then next A plus A ல லோட் கிடையாது, ஆனா ரைட் சைடு இருக்கு லோட். 1 2 3 4 லோட் இருக்கு. 30 மேக்ஸிமம் லாஸ்ட் பாயிண்ட் வர அதே லோட் தான் வந்து A பாயிண்ட்க்கு வரும். ஏன்னா A பாயிண்ட்ல மேக்ஸிமம் லோடே கொடுத்திருக்க மாட்டாங்க, சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்ப A பாயிண்ட் லோட் இல்லாத ரைட் சைடு லோட் எடுத்தாவே கண்டிப்பா E பாயிண்ட் அதே ஆன்சர் தான் நம்ம A க்கு வரும். +75. இப்போ நம்ம shear force calculation முடிச்சாச்சு. தென் அடுத்து shear force diagram calculation முடிச்சாச்சு. அடுத்து bending moment calculation. formula -W into L. formula -W into L. Then bending moment at point B ஃபார்முலா பிரகாரம் மைனஸ், இதுவும் அப்படிதான். அந்த பாயிண்ட்க்கு வந்து ரைட் சைடு போகணும். ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் B ல W இருக்கா? இருக்கு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 இன்டு இந்த L ங்கிறது பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அட் தி பாயிண்ட், டிஸ்டன்ஸ் அட் தி பாயிண்ட் அண்ட் லோட். அப்போ இந்த 10 க்கும் எப்பவே நம்ம W போட்டோமா, இந்த W க்கும் அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் L. இப்போ 10 இருக்கு, 10 க்கும் B க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. 10 க்கும் B க்கும் ஒரே பாயிண்ட். நான் இங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா லோடு இது இந்த பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா நீ ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா டிஸ்டன்ஸே வரும். ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல இருக்கும்போது அங்க டிஸ்டன்ஸே இருக்காது. அப்ப L வந்து 0. அப்ப 0 கிலோமீட்டர். 10 க்கு வந்து கிலோமீட்டர் யூனிட். ஆனா L க்கு என்ன யூனிட்? நார்மலா நம்ம லெந்த் எல்லாமே மீட்டர்ல சொல்றோம். அப்ப W L னா கிலோமீட்டர் மீட்டர். அடுத்து C ஃபார்முலா பிரகாரம் மைனஸ், இதெல்லாம் ரைட் சைடு எந்த லோடுமே இல்லை, அதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணேன். ஃபார்முலா பிரகாரம் C ல எடுத்துக்கலாம். C ல லோட் இருக்கு நமக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 15 இன்டு 15 க்கு C க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 15 C யும் சேம் பாயிண்ட் 0. இப்போ C பாயிண்ட் எடுத்தா ரைட் சைடு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப ரைட் சைடு ஒரு லோட் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் ரைட் சைடு என்னது 10 இருக்கு. இப்போ 10 க்கு C க்கு டிஸ்டன்ஸ் இருக்கான பாரு, 10 இங்க இருக்கு, C இங்க இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் இருக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 2. அப்ப -0 -20 -20 கிலோமீட்டர் மீட்டர். தென் அடுத்து D. D ல எவ்வளவு இருக்காது பாத்தீங்கன்னா ஃபார்முலா பிரகாரம் -20 க்கு D க்கு டிஸ்டன்ஸ் சேம் பாயிண்ட் 0 வரும். ரைட் சைடுல ரெண்டு லோட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஓவர் லோட் எடுத்துக்கலாம். 15 into C D distance 2 meter. 15 into D distance 2 meter minus after 10 into D distance 4. -0 -30 -40 answer -70 kilonewton meter. அடுத்து E பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் 30 இருக்கு, மைனஸ் பாக்க -30 into distance 30 க்கு distance 0, ரெண்டு சேம் பாயிண்ட். ரைட் சைடு முதல்ல 20 இருக்கு, 20 க்கு டிஸ்டன்ஸ் 20
equidistance to minus அடுத்து 15 to equidistance பாருங்க 4 மீட்டர் இருக்கு minus 10 க்கு equidistance 6 மீட்டர் அப்ப minus 0 minus 40 minus 60 minus 60 minus 160 kilonewton meter அடுத்தது A பாயிண்ட் லோடே கிடையாது அப்ப ஃபார்முலா ரைட் சைடு எடுக்கணும் பாருங்க ரைட் சைடு ஃபர்ஸ்ட் 30 into A distance 30 க்கு A டிஸ்டன்ஸ் இருக்கு 2 மீட்டர் மைனஸ் 20 க்கு A டிஸ்டன்ஸ் இருக்கு 4 மைனஸ் 15 க்கு A டிஸ்டன்ஸ் இருக்கு 6 மைனஸ் 10 க்கு A டிஸ்டன்ஸ் இருக்கு 8 minus 60 minus 80 minus 15 into 6 15 into 6 90 minus 80 அப்ப எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 8 170 250 minus 310 kilonewton meter இப்போ நாம கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம டயகிராம் வந்து போடணும் அப்படியே இருக்கிற டயகிராம் அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க எல்லா பாயிண்ட்டையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எஸ்எஃப்டி போடலாம் கால்குலேஷன் ஒரு மேலே கொஞ்சம் இடம் விட்டு கீழே கொஞ்சம் இடம் விட்டு போடு ஏன்னா ப்ளஸ் மைனஸ் அப்போ தான் நம்ம காட்ட முடியும் இங்கே எஸ்எஃப்டி டயகிராம் போட போகிறோம் இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் இ இந்த பாயிண்ட் டி இது சி இது இப்போ சியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் முதல்ல போட போகிறோம் சியர் ஃபோர்ஸ் பாயிண்ட் பி யோட லோட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ப்ளஸ்ல அப்போ எப்பவுமே இந்த ஆக்சிஸ் லைனுக்கு மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் அப்போ 10 அப்படின்னா இது 0 10 அப்படின்னு பியில் எவ்வளோ 10 அப்போ ப்ளஸ் 10 அடுத்தது சி வந்து 25 அப்போ 10 இங்கே வச்சு 25 கொஞ்சம் மேலே வைங்க அடுத்து டி வந்து 45 அடுத்தது E வந்து 75 A வந்து 75 ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றது லெஃப்ட் சைடு தான் ஜாயின் பண்ணனும் ஜாயின் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆயிடும் இப்போ இந்த இடத்துல இங்க லோட் இருக்கு ஆனா இந்த இடத்துல 75 வெச்சிருக்கோம் இங்க எவ்வளவு லோட் அழுத்துது அப்படினா இந்த பாயிண்ட்ல 30 அழுத்துது அப்ப 30 அழுத்தும் போது இந்த டயகிராம் இங்க நான் இந்த ரைட் இங்க வருது அழுத்தும் போது 30 கீழே இறங்கும் ஆல்ரெடி இங்க இருந்து இங்க 75 வெச்சிருக்கேன் அப்ப 30 கீழ இறங்கினா பேலன்ஸ் 45 இருக்கும் 45 இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்க இங்க ஆல்ரெடி 45 வெச்சிருக்கேன் இந்த லைன் என்ன ஆயிடும் ஜாயிண்ட் ஆயிடும் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா வரும் கரெக்ட்டா நீ எந்த நம்பரா தான் ஸ்டெப் ஸ்டெப்பா வரும் இப்போ இந்த பாயிண்ட்ல எவ்வளவு இறங்குதுன்னு பாத்தீங்க 20 இறங்குது ஆல்ரெடி 45 வெச்சிருக்கீங்க அப்ப 20 இறங்குனா பேலன்ஸ் 25 தான் இருக்கும் ஆல்ரெடி அடுத்த பாயிண்ட்ல நம்ம 25 தான் வெச்சிருக்கோம் அப்ப அது ஜாயிண்ட் ஆயிடும் இப்போ இந்த பாயிண்ட்ல ஆல்ரெடி 25 வெச்சிருக்கோம் ஆனா 15 கீழே இறங்குது அப்ப பேலன்ஸ் 10 இருக்கும் ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ல 10 வெச்சிருக்கோம் இங்கே ஆல்ரெடி 10 க்கு தான் நம்ம வெச்சிருக்கோம் 10 அழுத்துது அப்ப ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 0 க்கு வந்துரும் நெக்ஸ்ட் bending moment diagram A E B C then B இதுலயும் first B point 0 then C point minus 20 D point minus 70 then E point minus 160 then A point minus 310 அப்போ ஓவர்ல லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிட்டு இங்க ஸ்ட்ரெயிட் லைன் போடணும்னா இப்போ இங்க எப்படி சியர் ஃபோர்ஸ்ல ஸ்ட்ரெயிட் லைனா இருந்ததுன்னா இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட்ல கிராஸ் லைன் ஆகும் ஸ்கேல் வந்து ஜாயின் பண்ணணும் கிராஸ் லைன்ல கையில போட்டீங்கன்னா அது கர்வா மாறிடும் அப்ப ஸ்கேல் இது இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் டிஸ்டன்ஸ் இங்க ஸ்கேல் வச்சு கிராஸ் லைன் போடுங்க இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் அப்ப இங்க கிராஸ் லைன் இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் அப்ப இங்க கிராஸ் லைன் and closing and
இந்த ஏரியா ஃபுல்லாக மைனஸ் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாக மைனஸ் ஏரியா. இதுதான் கேண்டிலிவர் பீமோட ப்ராப்ளம். Next, simply supported beam. Next, simply supported beam. Simply supported beam ஒரு பீமோட ரெண்டு எண்டுமே அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டால ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் சப்போர்ட், இது ஒரு பீம், இது ஒரு ஜஸ்ட் ரெண்டு எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் இருக்கும். இது வந்து ஏ, இது வந்து பி. இப்போ இந்த ரெண்டு சப்போர்ட்டிங் கேண்டிலிவரில் ரியாக்ஷன் இருக்காது, ஆனால் சிம்பிளி சப்போர்ட்டில் ரியாக்ஷன் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீம் வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு சப்போர்ட்டும் ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாது இந்த பீம் வந்து அதே இடத்துல நிற்கும். அப்போ இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்குள்ளே ரியாக்ஷன் இருக்கும், ரியாக்ஷனே எதிர்ப்பு விசை. ஏன்னா ஒரு பொருள் மேலே நிற்கணும் அப்படின்னா கீழே வந்து அதை தாங்கி பிடிக்கிற ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை விட அதிகமான ஒரு ஃபோர்ஸை வந்து இந்த சப்போர்ட்டை கொடுத்தா தான் அந்த பொருள் வந்து அந்த இடத்துல நிற்கும். ஒருவேளை இந்த சப்போர்ட்டோட எதிர்ப்பு விசை வந்து கம்மியாக இருந்தால் அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயி பீம் வந்து மேலே விடுது. அப்போது இந்த ஏ பாயிண்ட்டுக்கு ஒரு இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும், இந்த பாயிண்ட் சப்போர்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் எதிர்ப்பு விசை இருக்கும். அந்த ரியாக்ஷனை தான் என்ன சொல்லலாம், ஆர்ஏ ரியாக்ஷன் அட் ஏ பாயிண்ட், இது வந்து ஆர்பி. ஓகே, இப்போ இது மற்றதெல்லாம் நார்மல் தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லோடு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லோடு எத்தனை லோடு கொடுத்துருக்கலாம், ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 25 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2 மீட்டர் ஒரு 4 மீட்டர். ஓகே, இப்போ பீம் லென்த் பீம் லென்த்னா ஸ்பேன், இந்த ஸ்பேன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மீட்டர் அது 8 மீட்டர். ஓகே, இந்த நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு லோடு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரம் தி பாயிண்ட். நம்ம எந்த இடத்துல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஃப்ரம் தி பாயிண்ட். அப்போ அது கொடுத்துருப்பாங்க. போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் பீமில் ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு ஃப்ரீ ஹேண்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ரெண்டுமே சப்போர்ட் தான். அப்போ இது ஃபிக்ஸ்டு ஃப்ரீலாம் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட், ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட், ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் சப்போர்ட் அப்படின்னு. இப்போ ரைட் ஹேண்ட் சப்போர்ட்னா ரைட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து எடுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி 10 கிலோமீட்டர். ஓகே, டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி நீங்கள் வந்து எடுக்கணும், அந்த லோடை வந்து எடுக்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி 10 கிலோமீட்டர் எடுத்துக்கணும். அதே லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து 4 மீட்டர் தள்ளி எவ்வளோ எடுக்கணும், 25 கிலோமீட்டர். ஆல்ரெடி 2 மீட்டர் தள்ளி ஆச்சு, இன்னொரு 2 மீட்டர் தாளும். அப்போ டோட்டல் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 4 மீட்டர் தள்ளி ஆச்சு. அப்போ அதுக்கு 25 கிலோமீட்டர். இப்போ டோட்டல் 8 மீட்டர். அப்போ பேலன்ஸ் இது எவ்வளோன்னு பாருங்க, 4 மீட்டர். இப்போ பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இது ஏ பி, இந்த பாயிண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏ, இது பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி. இப்போ சேம் அதே மாதிரி எஸ்எஃப்டி அப்படி ஃபைண்ட்
draw SFB and BMB அந்த drawing வந்து நம்ம போடணும் பட் சிம்பிளி சப்போர்ட் இப்போ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் கேண்டிடேட் ரியாக்ஷன் வராது ஆனால் சிம்பிளி சப்போர்ட் ரியாக்ஷன் வரும் தென் ஆர்ஆர்பி முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணிட்டே இருப்போம் கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்எஃப்பி கால்குலேஷன் பிஎம்பி கால்குலேஷன் போடணும் நம்ம முதல்ல ஆர்ஆர்பி கால்குலேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டேக்கிங் மூமெண்ட் about A இதுக்கு ஃபார்முலா இருக்கு RB into L equal to W into L இப்போ RB நமக்கு அத நம்ம கால்குலேட் பண்ணுவோம் RB கால்குலேட் பண்ணுவோம் அப்ப RB தெரியாது அதாவது நீ எடுக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே A பாயிண்ட் இந்த ஃபார்முலா ஃபுல்லாவே A பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறோம் அப்படிங்கறத டேக்கிங் மொமெண்ட் about A பாயிண்ட் தான் நீ வந்து பேஸ் பண்ணி எடுக்கணும் இந்த ஃபார்முலா ஃபுல்லாவே அப்ப RB into L என்னன்னா RB க்கு A க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்க்கணும் RB எங்க இருக்கு இங்க இருக்கு A எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 8 மீட்டர் அடுத்து W னா மேல இருக்க லோட் தான் W ஓகே ஃபர்ஸ்ட் இந்த 25 கிலோமீட்டர் பாருங்க ஃபர்ஸ்ட் எதெல்லாம் பார்க்கலாம் ஒரு விஷயம் 25 பார்த்தீங்கன்னா 10 பார்த்தீங்கன்னா சரி இப்போ 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் W 10 எடுத்துக்கலாம் 10 into டிஸ்டன்ஸ் போடணும் அப்ப 10 க்கு A க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாருங்க 10 இங்க இருக்கு A இங்க இருக்கு அப்ப ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் பிளஸ் இன்னொரு லோடு அதனால தான் பிளஸ் போட்டேன் பிளஸ் இன்னொரு லோடு 25 அப்ப 25 க்கு A க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 25 இங்க இருக்கு A இங்க இருக்கு அப்ப 4 மீட்டர் அப்ப RB into H equal to 20 plus 100 RB into H equal to 120 RB equal to 120 by H எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் RB 15 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தான் அடுத்து RB கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் RA கண்டுபிடிச்சு இப்போ இங்க RB எவ்வளவு பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் அடுத்து RA க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு then RA plus reaction at A plus reaction at B equal to total load ஒண்ணு இல்ல W தான் total load கேபிட்டல் load RA நமக்கு தெரியாது plus RB 15 total load W மொத்தம் ரெண்டு லோட் தான் இருக்கு ஒன்னு 10 ஒன்னு 25 அப்ப 10 plus 25 அப்ப RA plus 15 equal to 35 அப்ப RA equal to 35 minus plus 15 அது போகுமா minus 15 when RA equal to 20 kilonewton அப்ப RA equal to 20 kilonewton இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம இப்பதான் வந்து உள்ள என்ட்ரி ஆகும் RA கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள சம்முக்குள்ள SFP PFP கால்குலேஷனுக்கே நாம போவோம் ஃபர்ஸ்ட் SFD shear force diagram SFD னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு -RB plus W -RB plus W அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் பாயிண்ட் இருந்தா வரணும் B ஒரு பாயிண்ட் இருக்கு C ஒரு பாயிண்ட் D ஒரு பாயிண்ட் A ஒரு பாயிண்ட் ஓகே shear force at point B ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் B ல RB வேல்யூ 15 ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் 15 RB 15 plus W B ல ஏதாவது லோட் இருக்கா ஒண்ணுமே கிடையாது நமக்கு C பாயிண்ட் D பாயிண்ட் தான் இருக்கு B ல லோடே கிடையாது அப்போ அது ரைட் சைடு எது கிடையாது அப்போ டோட்டலாவே 0 -15 plus 0 -15 then next C point formula பிரகாரம் மைனஸ் then RB இருக்கு நமக்கு தெரியும் 15 plus C ல கேபிட்டல் W இருக்கான்னு பார்க்கணும் இருக்கு ஒரு லோட் இருக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 25 ரைட் சைடு எதுவுமே இல்லை அப்ப ஆன்சர் +10 then அடுத்து D point ஃபார்முலா பிரகாரம் -RB 15 plus W D ல ஒரு W இருக்கு 10 ரைட் சைடு இன்னொரு W இருக்கு 25 எந்த பாயிண்ட் வந்தாலும் அந்த பாயிண்டை பார்க்கணும் அந்த பாயிண்ட் ரைட் சைடு பார்க்கணும் அப்போ இது 35 minus 12 plus 20 வரும் then after A
ஏல வந்து நமக்கு மைனஸ் ஆர்பி ஃபார்ம் பண்ணுறோம். ஏல லோடே கிடையாது. அப்போ ரைட் சைடு 2 லோடு இருக்குது 10 + 25. அப்போ அதே தான் ஆன்சர் வரும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஓகே. அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RB × L minus W × L. RB × L minus W × L. First PM at point B. எப்பவுமே நீங்க போற கால்குலேஷன் PM சிம்பிளிஃபைட் பண்ணி ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பண்ணும்போது ஏழு கார்னர் பாயிண்ட் ரெண்டுமே 0 தான் வேல்யூ வரும். அப்படி வந்தா நீங்க போட்ட சம் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி சீக்வன்ஸ் டயக்ராம் கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீ கடைசியா கண்டுபிடிச்ச அந்த A பாயிண்டோட கால்குலேஷனோட வேல்யூ ஆரியோட வேல்யூவோட ஒத்து போச்சுன்னா நீ போட்ட சீக்வன்ஸ் டயக்ராமோட கால்குலேஷன் கரெக்ட்டா நடக்கும். இந்த கடைசி பாயிண்ட் ஏனோட பாயிண்டோட வேல்யூமே ஆரியோட வேல்யூ ஈக்குவலா வந்துச்சுன்னா நீ போட்ட சம் கரெக்ட்டா நடக்கும். அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல ரெண்டு கார்னர்லயும் பாயிண்ட் வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா நீ போட்ட டயக்ராம் நீ போட்ட கால்குலேஷன் கரெக்ட்டா நடக்கும். பெண்டிங் மொமெண்ட் at point B கார்னர் RB 15 க்கு B க்கு டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். அப்ப 0 minus W 15ல எந்த W கிடையாது. B பாயிண்ட்ல ரைட் சைடு எதுவும் கிடையாது. டோட்டலா 0 15 × 0 0 டோட்டலா 0. தென் அடுத்தது C பாயிண்ட் ஃபார்முலா பிரகாரம் 15 × C RB யோட வேல்யூ 15 இங்க இருக்கு, C இங்க இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் இருக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4 மீட்டர் minus W C ல ஒரு W இருக்கு 25 க்கு C க்கு டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் பாயிண்ட். அப்ப 0. அப்ப அது 0 ஆயிடும். 15 × 60 கிலோமீட்டர் மீட்டர். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் at point D ஃபார்முலா பிரகாரம் RB 15 க்கு D டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 இங்க இருக்கு, D இங்க இருக்கு. டிஸ்டன்ஸ் 6 மீட்டர் minus W D ஃபர்ஸ்ட் W இருக்கு. then 10 × D டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம் பாயிண்ட். அப்ப 0 minus again நம்ம எந்த பாயிண்ட் பார்த்தாலும் அந்த பாயிண்ட் வரும் ரைட் சைடு போறோம். ரைட் சைடு 25 கிலோமீட்டர் இருக்கு. 25 க்கு D டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். 15 × 6 90 minus 0 minus 50. அப்ப ஆன்சர் +40. அது பெண்டிங் மொமெண்ட் at point A. இந்த பாயிண்ட் 0 வந்து நீங்க போட்ட கால்குலேஷன் ஃபுல்லா கரெக்ட்டா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் RB 15 into A distance. இது பார்க்க முடியுது A பாயிண்ட் 15 into A distance 8 மீட்டர் minus next A ஓட ரைட் சைடு A எந்த லோடுமே இல்ல W. அப்ப ரைட் சைடு பார்க்கணும் 10 into A distance 2 மீட்டர். ஃபார்முலா பிரகாரம் minus W 10 into 2 again மறுபடியும் மைனஸ். ஏன்னா நெக்ஸ்ட் லோடு ஒன்று இருக்கு 25 into A distance 4. A distance 4. அப்போ இது எவ்வளவு இருந்ததுன்னா 120 வரும். minus 20 100. அப்போ 120 minus 120 0 கிலோமீட்டர் மீட்டர். நீங்க போட்ட கால்குலேஷன் கரெக்ட்டா இருக்கும். அந்த A பாயிண்ட் வந்து 0 வந்து போட்ட கரெக்ட்டா. இப்போ நம்ம டயகிராம் வந்து என்ட்ரி ஆகும். First shear force diagram, then A, B, C, then B. The shear force will be point -15. C point +10. இந்த axis line இதுக்கு கீழ மைனஸ் மேலோட பிளஸ். அப்ப C point B point மட்டும் தான் மைனஸ் வருது. C point ஆட்டோமேட்டிக்கா நமக்கு +10 ஆயிடுச்சு. மேல வைக்கணும். then D point +20. அப்ப இங்க 10 வெச்சீங்கன்னா 20 இன்னும் கொஞ்சம் மேல வைக்கலாம். then A point +20. இங்க 20 னா இதுவும் 20. அப்ப ரெண்டு ஈக்குவலா வெச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ லெஃப்ட் சைட ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணனும். இந்த ரெண்டு லைன் என்னோட வருது. நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த D பாயிண்ட்ல 10 கிலோமீட்டர் டவுன் ஆகுது. ஆல்ரெடி
வச்சிருக்கிறேன். அப்போ 10 கிலோமீட்டர் டவுன் பண்ணினா இந்த 10 கிலோமீட்டர் ஆல்ரெடி இங்கே வச்சிருக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு என்ன ஸ்ட்ரெயிட் ஆகுது. இங்கே ஆல்ரெடி 10 தான் வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த பாயிண்ட்ல 25 கிலோமீட்டர் டவுன் ஆகுது. அப்போ 10 நீ இறக்குனா இந்த 10 தான் வச்சிருக்கிறேன். அப்போ இறக்குனா மைனஸ்ல என்ட்ரி ஆகும். அப்போ இங்கே 10 போச்சுன்னா இன்னும் 15 நீ கீழே இறக்கணும். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஆல்ரெடி இங்கே 15 மைனஸ்ல வச்சிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோடு எதுவுமே டாப்லேருந்து பாட்டம் ரியாக்ட் ஆகுது. ஆனால் பாட்டம்லேருந்து டாப்புக்கு ரியாக்ஷன் அந்த சப்போர்ட் ரியாக்ஷன் பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகுது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15. அப்போ அந்த 15 எங்கே இருந்தது பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகுது 0. இது ஃபுல்லாக ப்ளஸ் ஏரியா, இது ஃபுல்லாக மைனஸ் ஏரியா. தென் சேஃபஸ்ட் டயக்ராம் கம்ப்ளீட்டட். தென் bending moment diagram. ஒரு ஆக்சிஸ் லைன் A B C B இது பிளஸ் இது மைனஸ். எப்பவுமே சிம்பிளி சப்போர்ட்டர்ல நான் சொன்னேன் A and B 0. நீ கண்டுபிடிச்சீங்கனாலும் A and B 0 தான் வரும். தென் C பாயிண்ட் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 40 வந்திருக்கு. D பாயிண்ட் C பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 வந்திருக்கு. D பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 வந்திருக்கு. C பாயிண்ட் வந்து 60 வந்திருக்கு. D பாயிண்ட் 40 வந்திருக்கு. ரெண்டுமே பிளஸ். அப்போ ஆக்சிஸ் லைனுக்கு மேலே தான் வரும். ஓகே, நான் முதல்ல சொன்னேன் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா இங்கே கிராஸ் லைன். அது இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஜாயின் பண்ணணும். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு இங்கே கிராஸ் லைன். அப்போ இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு இங்கே கிராஸ் லைன். அப்போ ப்ளஸ் ஏன் இந்த டயக்ராம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பீம் இருக்கு. இந்த பீமோட சியர் ஃபோர்ஸ் அப்படின்னா கட் ஆகிற பாயிண்ட் சியர் ஃபோர்ஸ். இப்போ சியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி கட் ஆகிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எந்த பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எந்த பாயிண்ட் வந்து கிராஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் கட்டிங் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் எந்த பாயிண்ட் கட் ஆகுதுன்னு C பாயிண்ட் தான் கட் ஆகுது. அப்போ பெண்டிங் மூமெண்ட்ல அது ஈஸியாக நமக்கு தெரியும். பெண்டிங் மூமெண்ட்ல மேக்ஸிமம் பெண்டிங் எந்த பாயிண்ட் ஆகுது 60. அதாவது C பாயிண்ட் தான் மேக்ஸிமம் பெண்டிங் ஆகுது. ஒரு ஸ்கேல் இருக்கு, நீ அந்த ஸ்கேலில் 2 பக்கம் லோடு கொடுத்து பண்ணும்போது மேக்ஸிமம் பெண்டிங் எங்கே ஆகுதோ அங்கே தான் கட் ஆகுது. அப்போ இது ஒரு ஸ்கேல் வச்சுக்கி இதை மேக்ஸிமம் நீங்கள் பெண்ட் பண்ணுறேன். C பாயிண்ட் தான் மேக்ஸிமம் பெண்ட் ஆகுது. ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் மேக்ஸிமம் பெண்ட் ஆகும். அப்போ அந்த பாயிண்ட் தான் கரெக்டாக கட் ஆகும். கட் ஆகிற சியர் ஃபோர்ஸ் பாயிண்ட் டயக்ராம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாசிட்டிவ் ஏரியாவிலேருந்து நெகட்டிவ் ஏரியாவுக்கு எந்த ஒரு பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதோ